பள்ளியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இனி மாதம் 1000 ரூபாய். புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை தூத்துக்குடியில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் என்பதில் பெருமைப்படுவதாக முதலமைச்சர் பேச்சு. சாதி மதத்தை வைத்து மக்களை பிரிக்க ஒரு கூட்டம் உள்ளதாகவும் விமர்சனம். பார்க்கும்போது ஒரு திராவிடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன். இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு. நம்மள சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக். வளர்ச்சியை பத்தி யோசிக்காம வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச ஸ்டாக். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுகவினர் போராட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையில் நீதி கேட்டு போராட்டம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த சார் யார்? நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மதியம் 1 மணிக்கு சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக மனு அளிக்க திட்டம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் விசாரணை. மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கேட்டறிந்தனர். தாராபுரம் அருகே பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது ரெட் டாக்ஸி கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. 5 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3.5 வயது பெண் குழந்தையை மீட்க 8வது நாளாக முயற்சி. கடும் குளிருக்கும் மத்தியிலும் இரவும் பகலாக நீடிக்கும் பணிகள். யோகி ஆதித்யநாத் வீட்டின் கீழ் சிவலிங்கம் உள்ளதால் அகழாய்வு நடத்த வேண்டும். சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் கிண்டலாக பேச்சு. ஆட்சியாளர்களிடம் எத்தனை முறை பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டாலும் எந்த பயனும் இல்லை. சகோதரிகளுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் என தாவேகா தலைவர் விஜய் கைப்பட கடிதம். நாட்டிலேயே முதல் முறையாக கன்னியாகுமரியில் கடலுக்கு மேல் கண்ணாடி பாலம் அமைப்பு. திருவள்ளூர் சிலைக்கு செல்ல அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோவை தடாகம் அருகே தாயை இறந்து தவிக்கும் குட்டி யானை. வேறு யானை கூட்டத்துடன் குட்டி யானையை சேர்க்க 6வது நாளாக வனத்துறையினர் முயற்சி. கேரளாவில் ஸ்டேடியத்தின் கேலரியில் இருந்து தவறி விழுந்து காங்கிரஸ் எம்எல்ஏ உமா தாமஸ் படுகாயம். கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் 100வது வயதில் காலமானார். அமெரிக்க அதிபர் பைடன் மற்றும் உலக தலைவர்கள் அஞ்சலி. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை மீண்டும் திறப்பு. வரும் 14ஆம் தேதி பொன்னம்பலம் மேட்டில் ஏற்றப்படும் மகர ஜோதியை காண 19ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி. உலகின் அதிவேக ரயிலின் மாதிரியை அறிமுகப்படுத்திய சீனா 900 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்திற்குள் சென்றடையலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.